ஒரு காலத்தில் ஒரு நாட்டை ஒரு ராஜா நல்லா ஆட்சி செஞ்சுட்டு வந்தார். செல்வ செழிப்பு அந்த நாடு இருந்துச்சு. அப்படி இருக்கிறப்போ ஒரு நாள் நைட்டு ராஜா வந்து அந்த அப்படியே ஊர்வலம் போகிறாரு. அப்படி போயிட்டு இருக்கிறப்போ அந்த பாதுகாப்பு கோட்டை கட்ட போயிட்டுருக்காரு. அப்படி போகிறப்போ ஒரு அம்மா அந்த கோட்டையை விட்டு வெளியில் போகிறத பார்க்குறாரு. அம்மா நீங்கள் யார், ஏன் இந்த நேரத்தில் இந்த கோட்டையை விட்டு வெளியில் போகிறீங்க அப்படின்னு போட்டு ராஜா கேட்குறாரு. ராஜா, நான் செல்வத்துக்கு அதிபதியான மகாலட்சுமி, நான் தான் எந்த இடத்துலையுமே நான் தொடர்ந்து நிரந்தரமாக தங்குனதில்லை, அதனால் போகிறேன் அப்படின்னாங்க. சரிங்க தாயே, உங்கள் கொள்கைப்படி நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னொரு அம்மா அதே மாதிரி வெளியில் போகிறாங்க. யாருன்னு ராஜா கேட்குறப்ப, மன்னா நான் வந்து தர்ம தேவதை, லட்சுமி இல்லாத இடத்துல நான் இருக்க முடியாது, நானும் வர்றேன் அப்படிங்கிறாங்க. அதுக்கு போகிறேன் அப்படிங்கிறாங்க. சரின்னு சொல்லிவிட்டு அவங்களே வலியுறுத்திட்டாரு ராஜா. மறுபடியும் இன்னொரு அம்மா வந்து நான் தான் நீதி தேவதை, லட்சுமியும் தர்ம தேவதையும் இல்லாத இடத்துல நான் வந்து இருக்க முடியாது ராஜா, நான் கிளம்புறேன் அப்படின்ட்டாங்க. அவங்களையும் போயிட்டு வாங்க தாயே அப்படின்னு சொல்லி போட்டு ராஜா அனுப்பிச்சி வச்சிட்டாரு. கடைசியாக ஒரு அம்மா வந்தாங்க. நான் உனக்கு அதாவது சத்திய தேவதை, நானும் போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் ராஜா வந்து அவங்கள விடலை. கையில் கால் விழுந்தாவது அந்த அம்மாவை அங்கே இருப்பீங்கன்னு சொல்லி போட்டு காலே விழுந்துட்டார். தாயே, மற்ற மூணு பேர் போனதை பற்றி எனக்கு ஒன்றும் பிரச்சனையும் இல்லை, ஆனால் உண்மையின் வடிவமான நீங்கள் போனீங்கன்னா நாடே இல்லாமல் போயிரு, தயவுசெய்து எங்கள் நாடு நல்லா இருக்கும்னு, அதனால் நீங்கள் போகாதுன்னு சொல்லி போட்டு கால் வந்து கதறி வேண்டிக்கிறாரு. அப்போது அந்த அம்மா சொல்கிறாங்க, ராஜா உன்னுடைய விருப்பப்படியே நான் இந்த நாட்டிலே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி போட்டு திரும்பி அந்த கோட்டைக்குள்ளேயே போகிறாங்க. அங்கேயே தங்கிட்டாங்க. கொஞ்சம் நேரத்துலேயே போன அந்த நீதி தேவதை திரும்பி வந்து உண்மை இருக்கிற இடத்துல தான் நானும் இருக்க முடியும், அதனால் நான் இங்கே உள்ளே வரேன்னு சொல்லி போட்டு அந்த அம்மா உள்ளே போயிட்டாங்க. அதை தொடர்ந்து தர்ம தேவையும் நீதி இருக்கிற இடத்துல தான், அதாவது உண்மை இருக்கிற இடத்துல தான் நீதியும் இருக்க முடியும், நானும் வர்றேன்னு சொல்லி போட்டு தர்ம தேவதை உள்ளே வந்துட்டாங்க. கடைசியாக லட்சுமியும் திரும்பி வராங்க. வந்து ராஜா, உண்மை நீதி தர்மம் இதெல்லாம் இல்லாத இடத்துல நான் இறந்தேன்னா அது வந்து அயோக்கியர்களுடைய வேட்டைக்காடாக மாறிடு, அதனால் நான் எங்கேயும் போகலை, நானும் இவங்க கூட இருக்கிறேன், இங்கே தான் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி போட்டு அது என்னாலும் பரவாயில்லைன்னு அவங்களும் அந்த கோட்டைக்குள்ளேயே போய் தங்கிட்டாங்களா. அதுக்கப்புறம் அந்த ராஜா மறுபடியும் நல்லா பல ஆண்டுகளுக்கு நல்ல விதமாக ஆட்சி செய்தாராம். இந்த கதை மூலிமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, சத்தியம் அதாவது உண்மை அப்படின்னு சொல்ல, இதை பின்பற்றி வாழ்ந்தோம்னா நமக்கு எல்லாமே என்றைக்குமே நமக்கு நம்ம வாழ்க்கையில் பெரிய அளவில் நல்ல விதமாக வாழலாம் அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கணும். நம்ம எதை வேணாலும் விட்டு கொடுக்கலாம், இந்த உண்மையும் சத்தியத்தையும் என்றைக்குமே விட்டு கொடுக்காமல் வாழ்ந்தோம்னா நம்ம வாழ்க்கை மிகச்சிறந்த வாழ்க்கை அமையும் அப்படிங்கிற விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கணும். கதையாட்ட உள்ளங்களுக்கு மிக்க நன்றி.